மருத்துவ படிப்பு சேர்க்கை 12ஆம் வகுப்பு தேர்வில் மதிப்பெண் அடிப்படையில் நடக்குமா, நுழைவுத் தேர்வு அடிப்படையில் நடக்குமா என தெரியாத நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக மாணவர்களும் பெற்றோர்களும் பெரும் தவிப்பிற்கு உள்ளாகியிருக்கின்றனர். இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். தமிழகத்தில் 2007ஆம் ஆண்டிலிருந்து 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மதிப்பெண் அடிப்படையில் மருத்துவ படிப்பிற்கான சேர்க்கை நடந்து வந்த நிலையில் இந்த ஆண்டும் மருத்துவ படிப்பு கனவுடன் பல லட்சக்கணக்கான மாணவர்கள் பொதுத் தேர்வு எழுதினர். ஆனால் திடீரென இந்திய மருத்துவ கவுன்சில் உச்சநீதிமன்றத்தில் செய்த மேல்முறையீட்டு வழக்கில் அகில இந்திய அளவிலான பொது நுழைவுத் தேர்வு அடிப்படையிலேயே மருத்துவ படிப்பு சேர்க்கை நடக்க வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவிட்டதிலிருந்து இந்த விவகாரத்தில் இன்று வரை தெளிவான முடிவு ஏற்படவில்லை. அகில இந்திய அளவில் போட்டியிடும் திறனை தமிழக மாணவர்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும், எனவே போட்டித் தேர்வு நடத்துவது தவறில்லை என ஒரு தரப்பினரும், மாநில பாடத்திட்டத்தில் படிக்கும் மாணவர்களுக்கு சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் தேர்வை நடத்துவது எப்படி நியாயமாகும் என மற்றொரு தரப்பினரும் வாதாடி வருகின்றனர். நுழைவுத் தேர்வை ஓராண்டுக்கு தள்ளி வைக்க வழிவகை செய்யும் வகையில் அவசர சட்டம் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக கடந்த வாரம் செய்தி வெளியானது. ஆனால் உடனடியாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் நட்டா அதை மறுத்தார். நுழைவுத் தேர்வு விவகாரம் பற்றி மாணவர்கள் கூறும் கருத்தை பார்க்கலாம். மெடிக்கல் கட் ஆஃப் 187.5 வந்திருக்கு. எங்களுக்கு இதுவரைக்கும் இருந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மெடிக்கல் ஜாயின் பண்ணோம்னா கட் ஆஃப் இருந்தா எங்களுக்கு போதும்னு சொன்னாங்க. ஆனா இப்ப டக்குன்னு நீட்னு சொன்னனால அது ஃபுல் அண்ட் ஃபுல் சிபிஎஸ்இயா இருக்கு. எங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்காது. நான் புக்கெல்லாம் சரி படிச்சிடலான்னு எடுத்து பார்த்தேன். ஆனா கொஞ்சம் ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அது 2 இயர்ஸ் சிலபஸை 2 monthsல முடிக்கிறதுங்கிறது கஷ்டம் இல்ல, ரொம்பவே கஷ்டம். அதனால எங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கு, டெய்லி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கு. Imagine the mentality of the student here. 2 வருஷம் கஷ்டப்பட்டு முக்கி படிச்சு அடி வாங்கி திட்டு வாங்கி 2 மார்க் குறைஞ்சா 1 கட் ஆஃப்ல போயிரும், சீட்டு கிடைக்காதுன்னு பயப்பட்டு படிச்சு வாங்கி கடைசியில 198.5 கட் ஆஃப் வாங்கி முடிச்சா கவர்மெண்ட் வந்து டக்குன்னு சொல்லிடுவாங்க இந்த வருஷம் நீட்டு தான் தம்பின்னு. நாங்க என்ன பண்ண முடியும்? நாங்க தப்பு பண்ணல, நாங்க கஷ்டப்பட்டு படிச்சோம். இப்ப எப்படி 2 மாசத்துல படிக்க முடியும்? அந்த பசங்க 2 வருஷத்துல படிச்சாங்க. 2 வருஷத்துல படிச்சு எத்தனை பேர் நீட்டை கிளியர் பண்றாங்க? ஜெனரல் கொஸ்டின், எத்தனை பேர் கிளியர் பண்றாங்க? நாட் மெனி பீப்புள் would have cleared it. நாங்க அதை எப்படி 2 மாசத்துல படிச்சு கிளியர் பண்ண முடியும்? நீங்க இதுல வேற ஒன்னு இது கொண்டு வந்தீங்க, ஏபிஎம்டி ரெஜிஸ்டர் பண்ணவங்க நீட் 2 ரெஜிஸ்டர் பண்ண முடியாதுன்னு. இது எவ்வளவு பெரிய ஒரு கஷ்டமா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அந்த மென்டாலிட்டியோட போய் நீட் 1 எழுதணும், அதுலயே எங்களுக்கு புட்டுக்குச்சு. இப்ப நீட் 2 வேற ப்ரிப்பேர் பண்ணுன்றீங்க. ஐ ஆல்ரெடி ஸ்பெண்ட் a lot of money in my education there. கல்வியாளர்கள் மற்றும் பெற்றோர்களின் கருத்துக்களை இப்போது பார்க்கலாம். 1 year முன்னாடி சொல்லியிருந்தாங்க கூட அக்கார்டிங் டு தட் நாங்க எங்க சில்ட்ரனை வந்து ப்ரிப்பேர் பண்ணிருப்போம். அதையும் சொல்லாம அதாவது ஏப்ரல் 15க்கு மேலதான் இந்த மாதிரி ஒரு ஷாக்கிங் நியூஸ் கொடுக்குறாங்க. அதுவும் எந்த கிளாரிட்டியும் இல்லாம கொடுக்குறாங்க. சோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிங்கிறதா படிக்க வேணாங்கிறதா எதுவுமே எங்களுக்கு புரியல. சோ ஒரு டைம் எடுத்து அவங்க வந்து ஃபோக்கஸ்டா ஒரு ஃபைனல் டெசிஷனோட கொடுத்தாங்கன்னா இட் வில் பி பெட்டர் அண்ட் இட் கேன் பி என்ஃபோர்ஸ்ட் ஃப்ரம் நெக்ஸ்ட் இயர் ஆன். வல்லுநர் குழுவினுடைய பரிந்துரையே இல்லாமல் இப்படி ஒரு தீர்ப்பை ஒரு உச்சநீதிமன்றம் வழங்க முடியுமா என்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி வந்து எழுந்திருக்கிறது. இது வந்து சாதாரணமாக கிராமப்புற மாணவர்கள், ஏழை மாணவர்கள் என்றெல்லாம் நாம் பார்க்க முடியாது. இது ஒரு கூட்டாட்சி தத்துவத்தில் ஒரு மாநில அரசினுடைய அதிகாரத்தின் மீதான நேரடி குறுக்கீடாகும். ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாடத்திட்டத்தை பின்னுக்கு தள்ளி மத்திய பாடத்திட்டத்தை எல்லோரும் ஏற்கக்கூடிய மனநிலையை உருவாக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சியாகவே இது வந்து பார்க்க வேண்டியது இருக்கு. மருத்துவராக வேண்டும் என்ற கனவில் படித்து தற்போது எந்த முடிவும் எடுக்க முடியாமல் விரக்தியில் இருக்கும் மாணவர்களுக்கு விரைவில் நல்ல தீர்வு கிடைக்க வேண்டும் என்பதே அனைவரது விருப்பமாக இருக்கிறது. தந்தி டிவி செய்திகளுக்காக சங்கரன்.